அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் எல்லாம் சுகமா இருக்கீங்களா? இந்த வாய்ஸ் கிளியராமா? வலைக்கும் அஸ்ஸலாம் Walaikum சார். salam, sir. Clear. sir. ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க தொடராக துணை சட்ட மூலாதாரம் என்ற பகுதிய பிள்ளைகள் தொடராக நாங்க படிச்சுட்டு வாரோம். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இஜ்மாவை பார்த்துட்டோம், கியாஸை பார்த்துட்டோம், அதே மாதிரி இஸ்திஹ்சான் என்ற விஷயத்தை பார்த்துட்டோம். இன்றைய பிள்ளை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஃபிட் அடிங்கோ, 2 பகுதியை முடிக்கலாம். இஸ்திஸ்லா, இஸ்திசஹாப், இந்த 3 இஸ்ஸை முடிச்சிட்டோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு லேசி. ஆனா மிச்சம் கவனமா இருக்கணும். இஸ் 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 என்று 3 இஸ் பார, சரியா பிள்ளைகள்? அப்ப மிச்சம் கவனமா இருக்கணும். இஸ்திஹ்சான், இஸ்திசஹாப், இஸ்திஸ்லா. இப்ப நாங்க படிக்கிறது இஸ்திஸ்லா. இஸ்திஸ்லா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள், மஸ்லஹா. இன்னொரு பேர் இருக்குது மஸ்லஹா முர்சலா. மஸ்லஹா முர்சலா. சமூக நலனை ஆதாரமாக கொள்ளுதல். சமூக நலனை ஆதாரமாக கொள்ளுதல். சமூக நலன ஆதாரமாக கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறது. சரியா பிள்ளைகள்? ரைட். இதுக்கு ஒரு நல்ல அழகான உதாரணம் ஒன்று சொல்றோம் பிள்ளைல, ஒரு நல்ல தலைக்கப்படுற மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். சரியா பிள்ளை? மறக்காதா? சமூக நலனை ஆதாரமாக கொள்ளுதல். சமூக நலனை ஆதாரமாக கொள்றதா, அதான் மஸ்லஹா. உதாரணமாக பிள்ளைகள், இப்ப கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து தெரியுதா எல்லாருக்கும்? சொல்லுங்க. ஓ சார். Oh, sir. ரைட். கொரோனா எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆண்கள் கட்டாயம் பரலு தொழுகைய வீட்டுல தொழலாமா, பள்ளியில தொழலாமா? பள்ளியில. பள்ளியில தான் தொழ வேண்டும். இது கட்டாயம் பிள்ளைல. பள்ளியில தொழணும், வீட்டுல தொழையலாது. பரலான தொழுகையா சுன்னத்தான தொழுகைய பிள்ளைகள் தொழலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பரலான தொழுகைய கட்டாயம் பள்ளிக்காம் போகணும் என்ற ரசூலோட நேரடியான ஹதீஸே இருக்குது. என்ன, ஆண்கள் வீட்டுல தொழையலாது, அப்படி தொழுதா அவங்களோட வீட்டை நான் எரிக்கிறதுக்கு அனுமதி வழங்குவேன். இருந்தாலும் பெண்கள் வீட்டுல எரிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அப்படி அனுமதி ஒன்று கொடுக்கல. ஏன்டா அந்த வீட்டை எரிக்கிறேன்னு சொல்றது பிள்ளைகள், வீட்டை பத்த வைக்கிறல் அப்படி இல்லை. அந்த அப்படி செய்யறது பெரிய, அந்த அளவுக்கு பெரிய பாவம். இந்த ஆண்கள் வீட்டுல பரலான தொழுகையை தொழுகிறது என்பது அது பெரிய பாவம். அது இந்த பாவத்தை சுட்டி காட்டுது அந்த ஹதீஸ். அதெல்லாம் கேள்விப்படுறீங்களா? அப்படி கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுது. சரியா பிள்ளைல? ஆண்கள் பெண்கள் வீட்டுல சொல்லலாம் பிள்ளைல. பெண்கள் வீட்டிலே சொல்லலாம், பள்ளியில ஏற்பாடு செஞ்சா பள்ளியில சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா ஆண்களை பொறுத்த பண்ண பிள்ளைகள் பரலான தொழுகையை வீட்டுல சொல்ல இயலாது, பள்ளிக்கா போகும். ஆனால் பாருங்க, சமூக நலனை ஆதாரமாக கொண்டு சமூகத்துடைய நன்மையை கருதி சில சட்டங்கள் பிள்ளைகள் மாறும். இப்ப பாருங்க, கொரோனா டைம்ல பிள்ளைகள் இப்ப இஸ்லாமிய சட்டம் என்ன? பள்ளியில ஆண்கள் என்ன செய்யணும்? தொழ வேண்டும். இதான் இஸ்லாமிய சட்டம். பரலான தொழுகையா சுன்னத்தான தொழுகையை வீட்டுல சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை பிள்ளைல. ஆண்கள் சுன்னத்தான தொழுகையை சொல்லலாம். பரலான தொழுகையை பிள்ளைகள் கட்டாயம் பள்ளிக்கு தான் போகும். இப்ப கொரோனா டைம் வந்துச்சு. இப்ப கொரோனா டைம்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கே போக இயலாது. பள்ளிக்கு என்ன செய்யலாது? போக இயலாது, ஒது செய்ய இயலாது. மற்றாக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும், அதனால உயிர் போகும். எனவே மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்துல கொரோனா டைம்ல ஆண்கள் பரலான தொழுகையை என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? வீட்டுல தொழிலும் வீட்டுல தொழலாம். அப்ப என்ன நன்மைக்கு? யார நலன்? யார நலன்? வீட்டுல சமூக நலன். சமூக நலன். சமூக நலனை மையமாக வைத்து, சமூக நலனை ஆதாரமாக வைத்து ஒரு சட்டத்தை உருவாக்குறது, அதான் பிள்ளைகள் மஸ்லஹா. நல்லா விளைக்கணும் பிள்ளைகளா, மஸ்லஹா.
அப்ப சமூக ஏன்னா உயிரை பாதுகாக்கணுமே, சமூகத்துடைய உயிர் மிக பெருமதி. அப்ப கொரோனா டைம்ல பிள்ளைகள் இப்ப நாங்க பள்ளியை கட்டாயம் போகத்தாமே, அதனாலதான் இஸ்லாம் சொல்றது ஏன்னா இஸ்லாம் என்பது ஏன்னா காலத்துக்கு பொருத்தமான மார்க்கம், எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் எல்லா சூழலுக்கும் பொருத்தமான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அந்த அடிப்படையில சமூக நலனைத்தான் குர்ஆனுடைய நோக்கமும் சமூக நலன், ஹதீஸுடைய நோக்கமும் சமூக நலன். எனவே இஸ்திஸ்லாஹ் என்பதனுடைய நோக்கமும் என்ன? சமூக நலன். சமூக நலனை மையமாக வைத்து சட்டங்களை உருவாக்கலாம். அது இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. எனவே இப்ப அதை நாங்க உருவாக்குறல்ல, அத பிள்ளைகள் முஜிதஹிதுகள், அதுல பாண்டித்தியம் பெற்றவர்கள், இஜ்திஹாதுல பாண்டித்தியம் பெற்றவர்கள் அந்த சட்டங்களை உருவாக்கி சொல்லுவாங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். இதான் பிள்ளைகள் சும்மா நோமலாக விளங்கிக் கொள்ளுங்க. இதை ஏன் விளங்கப்படுத்தினண்டா நம்மட நோட்ஸ்ல இருக்கிற பகுதி தான் பிள்ளை, நீங்க பாருங்க. இந்த மஸ்லஹா அடிப்படையில் தீர்வு பெறுவதற்கான நிபந்தனைகள்ல முக்கியமான ஒரு நிபந்தனை ஒன்று பாருங்க பிள்ளை, உயிரை பாதுகாக்கும் நோக்கில் அப்படி இருக்கும் பாருங்க, அல்லது அவசியமான கஷ்டத்தை நீக்குதல் வேண்டும் அப்படி இருக்குதா? இருக்குதா? என்னன்றது பாருங்க. 4 மார்க்ஸுக்கு வர கேள்வி பிள்ளைல தனியவர் மஸ்லஹா அடிப்படையில் தீர்வு பெறண்டா என்ன நிபந்தனை? அதுல ஒரு நிபந்தனை என்னது? உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கிலோ அல்லது அவசியமான ஒரு கஷ்டத்தை நீக்கும் நோக்கிலோ இம்முயற்சி அமைதல் வேண்டும். அமைதல். அப்ப இந்த பாயிண்ட்ஸ்க்கு இந்த கொரோனா உதாரணம் செட் ஆகுமா இல்லையா? ஓ சார். அப்ப உயிரை பாதுகாக்கிற நோக்குல என்ன செய்யலாம்டா, ஒரு சமூக நலனை மையப்படுத்தி ஒரு சட்டத்தை உருவாக்கலாம். எனவே கொரோனா டைம்ல இப்ப பள்ளிக்கு போக தேவையில்லான். கொரோனா டைம் அல்லது கடும் வெள்ளம், பள்ளிக்கு வைத்திக்க இயலாது, கடும் வெள்ளமா இருக்குது. அப்ப இந்த டைம்ல எல்லாம் அது உட்கட்டான டைம்ல ஓகே. ஆனா சும்மா சாதாரண நிலையில என்ன செய்யலாதுண்டா, ஆண்கள் வீட்டுல தொழ முடியாது என்ற விஷயத்த பிள்ளைகள் என்ன சோம்பேறியா பேத்துருவாங்க. ஏன்னா அதே மாதிரி பிள்ளைகள் ஆண்கள் கட்டாயம் பள்ளிக்கு போனாதான் சமூகத்தை பத்திய அந்த நிலைமையை அறியலாம், சமூகத்துடைய பிரச்சனை அறியலாம், சமூகத்துக்கு சேவை செய்யலாம். அப்ப ஆண்கள் வீட்டுல இருக்கின்ற போது பள்ளிக்கு போகாம நிறைய சமூக சீரழிவு இருக்குது. அதனாலதான் இஸ்லாம் ஆண்களை கட்டாயம் பள்ளிக்கு போக வேண்டும், பெண்கள் வீட்டுல சொல்லலாம். ஆனா பள்ளியில அப்படி ஏற்பாடு உண்டு, பெண்களுக்கு செய்தால் பள்ளியில போய் தொழலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டிலேயே பெண்கள் சொல்லலாம், அது பிரச்சனை. இப்ப பிள்ளைகள் மொழி ரீதியான கருத்து என்ன? மொழி ரீதியா இது 2 மார்க்ஸுக்கு வரும் பிள்ளைல. இஸ்திஸ்லாஹ் என்ற மொழி ரீதியான கருத்து சமூக நலனை ஆதாரமாக கொள்ளுதல், இதான் மொழி ரீதியான கருத்து. இஸ்லாமிய பரிபாசையில பிள்ளைகள், இஸ்லாமிய பரிபாசையில குர்ஆன் சுன்னாவின் போதனைகள், குர்ஆன் சுன்னாவின் போதனைகள், குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள் குறித்த ஒரு விடயம் தொடர்பாக, குறித்த ஒரு விடயம் தொடர்பாக பைபிள் விளங்குதா உள்ளே? பைபிள் விளங்குதானோ? ஓ சார். விளங்கு. தீர்வு சொல்லாத போது, தீர்வு சொல்லாத போது, தீர்வு சொல்லாத போது மனித நலனை, இதான் முக்கிய பாயிண்ட், மனித நலனை கருத்தில் கொண்டு, மனித நலனை கருத்தில் கொண்டு, மனித நலனை கருத்தில் கொண்டு தீர்வு பெறுவதை, தீர்வு பெறுவதை, தீர்வு பெறுவதை என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? குர்ஆன் சுன்னாவின் சொல்லுங்கம்மா. 2 மார்க்ஸ் வந்தா எதா இருந்தாலும் இப்ப கியாஸ் என்ன 2 மார்க்ஸுக்கு வந்தா மொழி ரீதியான கருத்தும் பரிபாஷை ரீதியான கருத்தும் 2மே கொடுக்கணுமா? 2 கொடுக்கணுமா? 2 கொடுக்கும். 2ஐயும் கொடுத்தா போதும். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான். வேற ஒண்ணும் கொடுக்குறோம் இல்லையா? 2 மார்க்ஸ். ஏன்னா பாஸ்பேப்பர்ல வந்திருக்கு, நீங்க பார்த்து பாருங்க. இஸ்லாம்டா என்ன, கியாஸ் என்ன பாஸ்பேப்பர்ல வந்திருக்குது. அப்படி கேள்வி எல்லாம் பாஸ்பேப்பர்ல வந்திருக்கு. உங்களை பாஸ்பேப்பரை வச்சுதான் உங்களுக்கு விளங்கப்படுது. சரியா?
ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். அப்ப மொழி ரீதியான கருத்து சமூக நலனை ஆதாரமாக கொள்ளுதல். இஸ்லாமிய பரிபாசையில பாருங்க பிள்ளைல, குர்ஆன் சுன்னாவின் போதனைகள் குறித்த ஒரு விடயம் தொடர்பாக தீர்வு சொல்லாத போது, கொரோனாவுல பள்ளிக்கு போக வேண்டாம் என்று குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா? இல்ல சார். அப்ப இல்லாட்டி இப்ப மனித நலனை கருத்தில் கொண்டு ஒரு தீர்வை பெறுறதுதான் மஸ்லஹா. சரியா பிள்ளைகள்? மஸ்லஹா மனித நலன். அதுல மனித நலன் கட்டாயம் இருக்கும், சமூக நலன் கட்டாயம் இருக்கும். இருந்தா தான் அந்த சட்டத்தை நாங்க உருவாக்கலாம். அப்ப இது இஸ்லாத்துல கூடுமா இல்லையான்னு கேட்டா கூடும். ஏன்டா குர்ஆனுடைய நோக்கம் சமூக நலன், ஹதீஸுடைய நோக்கம், குர்ஆன் ஹதீஸ் ஏன் உருவாக்கப்பட்டது? அல்லாஹ் குர்ஆனை ஏன் உருவாக்கினான்? ஹதீஸை ஏன் உருவாக்கினான்? சமூகத்துக்காக வேண்டி, சமூக நன்மைக்காக வேண்டி. அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிற எல்லா சட்டங்களும் சமூக நலனை கருத்தில் கொண்டிருக்கிறதால இஸ்திஸ்லாஹ் என்பது சமூக நலனை கருத்தில் கொண்டிருக்கிறதால இஸ்திஸ்லாஹ் என்பது இஸ்லாத்துல அனுமதி என்று நாங்க சொல்லலாம். விஷயம் வேண்டாம் தலைக்கப்பட்டுட்டா என்னண்டு? ஓ சார். இதுக்கு பிள்ளைகள் என்ன உதாரணம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எம்சிக்கு வரும். இந்த இஸ்திஸ்லாஹ் அடிப்படையில சஹாபாக்கள் எல்லாம் தீர்வு பெற்றிருக்காங்களா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாயினத்துக்கு பிறகு மஸ்லஹா அடிப்படையில தீர்வுகளை பெற்றிருக்காங்களா என்று கேட்டா ஓம், கட்டாயம் சஹாபாக்கள் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பிள்ளைகள் ஒன்று குர்ஆன் தொகுக்கப்பட்டது. குர்ஆன் தொகுப்பு. குர்ஆன் தொகுப்பு என்பது முறைப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டது அபூபக்கர் அலி அவருடைய காலத்தில். அப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே குர்ஆன் பாடத்துல படிச்சிட்டோம் பிள்ளை, நல்ல ஞாபகம் இருக்கணும். சரியா பிள்ளை? குர்ஆன் பாடத்துல படிச்ச அபூபக்கருடைய காலத்துல யமாமா யுத்தம் நடக்குது. யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டதன் விளைவாக உமர் அலி அவர்கள் ஹலீஃபா அபூபக்கர் அலி அவர்கிட்ட சொல்றாங்க, உள்ளத்தில் இருக்கிற குர்ஆன் மௌத்தாகிட்டு, அப்ப பின்னுக்கு வர சமூகத்துக்கு குர்ஆன் தொகுப்பொண்டு தேவை, அப்ப குர்ஆனை தொகுப்பமா என்று கேட்ட போது அபூபக்கர் அலி ஆரம்பத்துல மறுக்கிறார். ஏன் மறுக்கார் என்று கேட்டா, குர்ஆன்ல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லலையே குர்ஆனை தொகுங்க என்று, குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லையே, அப்ப எப்படி நாம தொகுக்குற? இப்பதான் கையாளுறாங்க ஒரு துணைசட்ட மூலாதாரமான மஸ்லஹா. திரும்ப உமர் அலி சொல்றாரு, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றாரு ஹலீஃபாட்ட, கட்டாயம் தொகுக்கணும், பின்னுக்கு சமூகத்துக்கு தேவை. தேவைப்பட்டுச்சா இல்லையா? உஸ்மான் அலிக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையா? உஸ்மான் அலிக்கு புள்ளைய தேவைப்பட்டுச்சா இல்லையா? அந்த பிரதி தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டுச்சு. அப்ப பாருங்க, அந்த உமர் அலி எப்போதுமே பிள்ளைகள் பொதுவாக எல்லாரும் தூர நோக்குத்தான். உமர் அலி கொஞ்சம் தூர சிந்தனையுடையவர். அப்ப அந்த அடிப்படையில ஹலீஃபாட்ட சொல்லுகின்ற போது அபூபக்கர் அலி அவர்கள் இறுதியாக ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப குர்ஆன் தொகுக்கப்படுதுண்டா எதன் அடிப்படையில் தொகுக்கப்படுது? இஸ்திஸ்லாஹ். சமூக நலன். அப்ப குர்ஆன் நோக்கம் என்ன? ஏன் குர்ஆனை தொகுக்கணும்? தொகுப்பு பின்னுக்கு வர சமூகத்துக்கு தேவை, பின்னுக்கு வர சமூகத்துக்கு தேவை. அப்ப சமூக நலனை கருத்தில் கொண்டு ஹலீஃபாக்கள், சில டைம்ல கேட்கலாம் பிள்ளைகள், மஸ்லஹா அடிப்படையில சஹாபாக்கள் தீர்வு பெற்றமைக்கான உதாரணங்கள் 2ஐ சுருக்கமாக விளக்குக அப்படின்னு கேட்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியணும், மஸ்லஹா அடிப்படையில சஹாபாக்கள் என்ன தீர்வை பெற்றிருக்காங்க. அப்ப குர்ஆன் தொகுக்கப்பட்ட விஷயத்தை நாங்க உதாரணமாக எழுதலாம். சரியா உள்ளே? இரண்டாவது, அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது. அபூபக்கர் அலி அவர்கள் என்ன முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக, ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லல அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் தான் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக வாயால சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சில செயற்பாடுகள், அவருடைய சில நடவடிக்கைகள் அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் தான் என்று காட்டினாலும் ரசூலுல்லாஹ் தெளிவாக எந்த இடத்திலும் சொல்லல அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் என்று. இருந்தாலும் இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாகினத்துக்கு பிறகு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு, ஏண்டா அபூபக்கர் தான் மிக பொருத்தமானவர், அபூபக்கர் தான் எல்லா மக்களும், மக்கா மக்களாக இருக்கலாம், மதீனா மக்களாக இருக்கலாம், எல்லா மக்களும் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணினா ஒரு சாரார் ஏற்றுக்கொள்வாங்க, இன்னொரு
ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அபூபக்கர் அலி அவர்கள் முதலாவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது மஸ்லஹா அடிப்படையில். விஷயம் என்ன பிள்ளைகள்? விஷயம் என்ன உங்களுக்கு? ஓ சார். திரும்ப பிள்ளைகள் உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் பிள்ளைகள் மஸ்லஹா அடிப்படையில தீர்வுகள் பெறப்படுகிறது. அதுல ஒன்று முதலாவது சிறைச்சாலை உருவாக்கப்படுறது. சிறைச்சாலை. திரும்ப பிள்ளைகள் பைத்துல் மால் என்கின்ற அதாவது திரைசேரி கஜானா, அதாவது பைத்துல் மால் சொல்றது இப்பய காலத்துல அந்த பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சல்லிகளை சேர்த்து வைக்கிற இடம். அப்ப அப்படியான ஒரு அமைப்பை உமர் அலி உருவாக்குகிறார். ஏன்னா உமர் அலி காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபகம், மக்களுடைய சனத்தொகை அதிகம். அப்ப அதனால நிறைய மக்கள் சக்காத்து காஸ், வரி காஸ், இப்படி நிறைய சல்லிகள் வந்துச்சு. வந்தோடனே உமர் அலி காலத்துல எல்லா மக்களுக்கும் கொடுத்து மிகுதியாக இருந்துச்சு. அப்ப இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய சல்லியை ஒரு நிறுவனமாக உருவாக்கி அந்த நிறுவனத்துல சல்லியை வைக்கணுமா இல்லையா, அப்படியான ஒரு அமைப்பை யார் உருவாக்குறாருண்டா முக்கியமாக அலிகளி உருவாக்குறார் தான். ஆனா உமர் அலி அவர்கள் இதை ஆரம்பித்து வைக்கிறார். எனவே இவர் எதை மையமாக வைத்து இந்த பைத்துல் மாலை உருவாக்கிறார் என்று கேட்டா எது அடிப்படையில்? மஸ்லஹா. அதே மாதிரி பிள்ளைகள் நாணயங்கள் அச்சிடப்பட்டது, சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி உமர் அலி அவருடைய காலத்துல நல்லா விளைவிக்கணும். சிறைச்சாலை என்பது உங்களுக்கு தெரியும், ரசூலோட காலத்துல சிறைச்சாலை இல்லை. அப்ப உமர் அலி சிறைச்சாலை ஏன் உருவாக்குறாருண்டா அதுவும் சமூக நலன்தான். ஏனண்டா சிறைச்சாலை என்னத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பாவி, ஒரு பாவம் செய்தவன், நாட்டுல கொலை செஞ்சவன், இப்படி ஒருவனை கட்டாயம் சிறைச்சாலையில போடணும். அப்படி போடாட்டி சமூகம் சீரழியும், இவன் மற்றாக்களையும் சீரழிய வைப்பான். அப்ப அதனால உமர் அலி காலத்துல சிறைச்சாலை உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப ரசூலோட காலத்துல இல்ல. அப்ப உமர் அலி சிறைச்சாலையை உருவாக்கியது என்னத்துக்காக வேண்டி? என்ன நலன்? என்ன நலன்? சமூக நலன். சரியா பிள்ளை? அதே மாதிரி நாணயங்கள். இப்ப சும்மா நார்மலா நம்ம நாட்டை எடுத்து பாருங்க. இப்ப பிள்ளைகள் ஆரம்பத்துல 1000 இருந்தது, திரும்ப 2000 வந்துச்சு, திரும்ப இப்ப எவ்வளவு வந்து? இப்ப எவ்வளவு? எவ்வளவு? 5000. இப்ப நம்ம சும்மா யோசிக்கணும், இந்த 5000 உருவாக்குறாங்க இஸ்லாமிய நாடுகள்ல. இப்படி சும்மா உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு இஸ்லாமிய நாடு நாணயங்கள்லாம் உருவாக்குறாங்க. இப்ப எதை வச்சு உருவாக்குறாங்கன்னு கேட்டா சமூக நலன். இப்ப எங்க நாட்டை வச்சு பாருங்க, இந்த 5000 ஏன் தேவைண்டா? இப்ப பிள்ளைகள் நாங்க ஒரு இப்ப கட்டாயம் தேவை. இப்ப ஆரம்ப காலத்துல தேவைப்படலை, இப்ப தேவை. ஏனண்டா இப்ப சல்லிகள் நிறைய பேர்ட்ட நிறைய சல்லி இருக்குது. ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன்டா இப்ப 5000 இல்லாட்டி பெரிய கட்டா சல்லி வந்தா மக்களுக்கு கஷ்டம் கொண்டு போறது. அப்ப சல்லியை சுருக்கி விட்டு 5000 ஆக்கினா அப்ப லட்சக்கணக்கான சல்லிகளை சும்மா நோமலா கொண்டு போகலாமா இல்லையா? மக்களுக்கு நன்மையா லேசா இல்லையா? அதே மாதிரிதான் நாணயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு உமர் அலி காலத்துல. அதே மாதிரி பிற்பட்ட காலங்கள்ல நாணயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா அதுவும் மஸ்லஹா. இப்படி பிள்ளைகள் மஸ்லஹா சமூக நலனை கருத்தில் கொண்டு சில சட்டங்களை முஜ்தஹிதுகள் உருவாக்குவாங்க. ஆனா அப்படி சட்டங்களை உருவாக்கலாம், சமூகத்தை மையப்படுத்தி சில சட்டங்களை உருவாக்கலாம். அதுதான் மஸ்லஹா. எனவே இது நேரடி சமூக நலன். அப்ப நான் ஏற்கனவே படிப்பிச்சவங்களுக்கோ இஸ்திஹ்சான் என்பது மறைமுக சமூக நலன், இஸ்திஸ்லாஹ் என்பது நேரடியாக பார்த்தாலே என்ன விளங்குது? நேரடியாக படிக்கிறதே என்ன? நாம சொல்லுங்க. இப்ப நேரடியாக நாம படிக்கிறதே என்னத்தை வச்சு சட்டம் உருவாக்கப்படுது? சமூக நலன். சரியா பிள்ளை? சமூக நலன். அதே மாதிரி பிள்ளை அபூபக்கர் அலி மட்டுமல்ல, உமர் அலி மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் கூட இவருடைய ஆட்சி காலத்துல மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். நிறைய பிரதிகளை உருவாக்கினார். எதன் அடிப்படையில் சொல்லுங்க. மஸ்லஹா முர்சல் அடிப்படை. மஸ்லஹா சமூகத்துக்காக வேண்டி தான் உருவாக்கினார்.
பல பிரதிகளை பல பிரதேசத்துக்கு அனுப்பினார். என்னத்துக்காக வேண்டி அனுப்பினார்? மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். ஜாமியுல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் உஸ்மான் அலி. அப்ப இந்த சிறப்பு பெயரை பெறறதுக்கான காரணம், சமூகத்துக்காக வேண்டி ஒரு சேவை செஞ்சார். அவருடைய காலத்துல மக்கள் குர்ஆன பிழையாக உச்சரிப்புல பிழை ஏற்படுத்தினார்கள். எல்லா மக்களையும் ஒரே உச்சரிப்புல, ஒரே ஸ்டைல்ல, ஒரே அமைப்புல ஓத வேண்டும் என்ற ஏற்பாடை செய்தார். எனவே அவர் என்ன செஞ்சார்னா, ஹப்ஸா அலிட்ட இருந்த பிரதி, அபூபக்கர் அலி தொகுத்த பிரதி உமர் அலிட்ட போயிடுச்சு. உமர் அலிட்ட இருந்த பிரதி, உமர் அலி தண்ட மகள் ஹப்சார் அலி, ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஹப்ஸா அலிட்ட இருந்த பிரதியை தான் உஸ்மான் அலி அவர்கள் எடுத்து பல பிரதிகளை உருவாக்கினார்கள். பல பிரதிகளை ஏன் உருவாக்கினார் என்று கேட்டா, அதுவும் என்ன நலன் பிள்ளைகள்? சமூக நலன். சமூக நலன். நல்லா கிளியரா உங்களுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லுங்க. ஓ சார். ஓ சார். அதே மாதிரி எப்படி உங்க டியூட்ல சின்ன ஒரு பகுதி ஒன்று போட்டு இப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் பாருங்க. மகாசிது ஷரியா பாருங்க இருக்கா? ஆக மேலே தரூரியா இருக்கா? ஓ சார். ஓ சார் இருக்குதானே? இருக்குதானே? சார். கண்ணால பாத்துட்டீங்களா? ஓ சார். இது நம்ம இஸ்லாம் சிலபஸ்ல தனிய பகுதியா, தனி ஒரு ஒரு பாடமே இருக்கு. மகாசிது ஷரியான்னு ஒரு தனி பாடமே இருக்கா. நம்ம துணை சட்ட மூலாதாரம் என்று ஒரு தனி பாடம் படிக்கிற மாதிரி நம்ம சிலபஸ்ல என்ன தலைப்பு ஒன்று இருக்கு? மகாஷிது ஷரியா. மகாசிது ஷரியா. இந்த மகாசிது ஷரியாவுடைய நோக்கமும் என்னன்னா, இதனுடைய சட்டத்துடைய முக்கிய விஷயம் என்னண்டா, இந்த 3 சட்டங்கள் மகாசிது ஷரியாவில் இருக்குது. இந்த 3 என்னத்துக்காக வேண்டிண்டா, சமூக நலன். இந்த பாடமே உருவாக்கப்பட்டது என்னத்துக்குண்டா, சமூக நலன். அப்ப இதுவே சமூக நலன்டா. அப்ப இதுவும் சமூக நலன். அப்ப இஸ்லாத்துல கூடுமா இல்லையா? அப்படி சொல்லுங்க, கூடுமா இல்லையா? ஓ சார். மகாசிது ஷரியா லேசா விளைய கொள்ளுங்க பிள்ளைங்க, லேசா விளைய கொள்ளுங்க. என்னண்டா, இதே மாதிரி இன்னொரு சொல்ல ஒன்று இருக்குது, மசாதிரு ஷரியா. மசாதிரு ஷரியா. மசாதிரு ஷரியாண்டா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள். நல்ல விளைய கொள்ளணும்ல. மசாதிரு ஷரியாண்டா இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். மகாசிது ஷரியாண்டா இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள். நோக்கம் மகாஷித், நோக்கம். நோக்கம் இது நோக்கம். இஸ்லாத்துல ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டால், உதாரணமாக வட்டின களவெடுத்தா கையை வெட்டணும். ஏன் வெட்டணும்? என்ன நோக்கம்? பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி, மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் கஷ்டப்பட்ட சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அப்படியான ஒரு சட்டம் ஒன்று இஸ்லாம் உருவாக்கி இருக்குது. களவெடுத்தா கையை வெட்டணும். ஆனா சும்மா இந்த மாக்கர்ல எடுத்தா கையை வெட்டுறியா சொல்லுங்க? இல்ல சார். அதுக்குள்ளே நிறைய நிபந்தனை இருக்கு. பெருமதியான பொருளாக இருக்கணும், நிறைய நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனை அடிப்படை தான் வெட்டுறது. அப்ப வெட்டுறதுக்கான நோக்கம் என்ன? இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல சட்டங்கள் சொல்லப்பட்டால், களவெடுத்த கையை வெட்டணும், விபச்சாரம் செஞ்சா, மது அருந்தினா, அவதூறு சொன்னா, இப்படி அவதூறு சொன்னா என்ன சட்டம்? மது அருந்தினா 40 கசையடி, அவதூறு சொன்னா 80, விபச்சாரம் செஞ்சா, திருமணம் முடித்தவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லறிஞ்சு கொலை செய்யணும், திருமணம் முடிக்காதவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் 100 கசையடி அடிக்கணும். இதெல்லாம் இஸ்லாத்துல இப்படியான சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்படுதுண்டா என்ன நோக்கம்? அந்த நோக்கத்தை சொல்றதா எது? அடி வாங்குறப்போ மகாசிது ஷரியா. சரியா? எங்கட பிள்ளைகள் அப்படியே எங்க என்ன சாப்பாட்டை பார்த்துட்டு பிள்ளைய சாப்பாடு டைம் தான் நாங்க சாப்பாட்டை பாக்குறீங்க சொல்லுங்க. இல்ல சார். ஏன்னா அங்கால சாப்பாட்டை கொண்டு போக அங்கே அப்படியே பார்த்தோன்னு நான் படிக்கிற பாடம் இஸ்திஸ்லா தானே. அப்ப சரி கேட்கறேன், நான் இஸ்திஸ்லா அப்படி இல்லை, இங்க நான் இதை விளங்கப்படுத்துறேன். சரியா? சரி சார். சரியா பிள்ளைகள்? அப்ப
மகாசுது ஷரியாண்டா இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்களை சொல்லும். மசாதிரு ஷரியாண்டா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள். இது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் ரப்பானியா ஷுமூலியா மாதிரி மசாதிரு ஷரியா என்பது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல உண்டு. என்னடா இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடிப்படை சட்ட மூலாதாரங்களை கொண்டது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இதுக்கு சொல்ற பொதுவான பேர் தான் மசாதிரு ஷரியா, இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். ரெண்டையும் நல்லா விளைக்கொள்ளணும் இல்ல, இது வேற இது வேற, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பாக்குறது பாருங்க ஒரே ஸ்டைல இருக்கும், கண் பார்வைக்கு அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஓ சார். அப்ப மிச்சம் கவனமா இருக்கணும் இல்ல, சும்மா அங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படிதான் விளங்கு. மகாசிது ஷரியா மசாதிரு ஷரியா மாதிரி விளங்கு, மசாதிரு ஷரியா மகாசிது ஷரியா மாதிரி விளங்கு. மிச்சம் கவனமா இருக்கணுமா? ரைட். மசாதிரு ஷரியால அல் குர்ஆனும் சுன்னாவும் மட்டுமா வரது? பொதுவா எல்லாம் மசாதிரு இஸ்லாமிய சட்ட ஷரியால மூலாதாரங்கள் இல்ல, இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள்ல பிரதான சட்ட மூலாதாரம் வரும், துணை சட்ட மூலாதாரம் வரும், எல்லாம் பொதுவாக சொல்ற பேரா? சரியாமா? ஓகே. ரைட். மகாசிது ஷரியாவுல போல 3 பகுதி கொண்டு லரூரியா அத்தியாவசிய தேவை. சரியாமுல்லே? இதுல நான் பின்னுக்கு படிப்ப முடியல இன்ஷா அல்லாஹ். சரியா? இது நான் படிச்சிட்டேமா? அது இல்ல சார். இன்ஷா அல்லாஹ் படிப்ப முடியல. இதுல 6 விஷயம் இருக்கு. லரூரியாவுல போல 6 விஷயம். தீனை பாதுகாத்தல், புத்தியை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், அப்படி இருக்குது. படிப்போமா? ஹாஜியா, அப்ப அந்த லரூரியாண்டா என்னன்னா அத்தியாவசிய தேவை. நாங்க சாப்பிடுறோமா? அது சாப்பிடாட்டி எங்களை உசுறு போகுமா இல்லையா? உள்ளே சொல்லுங்க. எங்களை உசுருவே அதான், எங்களோட உசுறு அதான், போமா இல்லையா? ஓ சார். அதே மாதிரி லரூரியா என்ற பகுதியில 6 இருக்குது அத்தியாவசியத்தை. கட்டாயம் இந்த 6 நாம பின்பற்றணும். பின்பற்றாட்டி சமூகம் சீரழிவும். அப்ப இங்கேயும் என்னத்தை பத்தி பேசுது? என்னத்தை பத்தி பேசுது? சமூகம் சீரழியாம இருக்க வேண்டும் என்றால் இந்த 6 விடயத்தை என்ன செய்யணுமா? நான் பின்னுக்கு படிப்பேன். அத 6 விடயத்தை என்ன செய்யணுமா? கட்டாயம் படிக்கணும், பின்பற்றணும். கட்டாயம் பின்பற்றணும். அப்படி பின்பற்றாட்டி சமூகம் என்ன செய்யுமா? இந்த 6 விஷயத்தை லரூரியாவுல கூட 6 விஷயம் இருக்கு அத்தியாவசிய தேவை. நான் பின்னுக்கு விளங்கப்படுத்தேன், நம்மளோட சிலபஸ் அது. சும்மா மேலோட்டமாக சொல்றேன். இந்த 3 விஷயமும் என்னண்டா சமூகத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான், சமூக நலன்தான். அதை சொல்ல வார இஸ்திஸ்லாஹ் என்பது சமூக நலன். இந்த மகாஷிது ஷரியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 பகுதியும் சமூக நலனை கருத்தில் கொண்டதுதான் என்பதை தான் சொல்ல வாரேன். இந்த லரூரியா என்ற 6 பகுதி இருக்கு. இந்த 6 பகுதியில ஏதாவது ஒன்றை புறக்கணித்தாலும் எது சீரழியும்? சமூகம். சரியாமலே? ஹாஜியா என்ற பகுதி ஒன்று இருக்கு. இதை புறக்கணித்தா சமூகம் சீரழியாது, தனி மனிதன் கஷ்டத்துக்கு உட்படுவான். அப்ப தனி மனிதனும் சமூகத்துள்ள இருக்கிறாளா இல்லையா? சமூகத்துக்குள்ள இருக்கிறாளா இல்லையா? அப்ப இதுவும் சமூக நலன் தான். தகுசீனியாண்டா சமூகமும் சீரழியாது, தனி மனிதனும் கஷ்டத்துக்கு உட்பட மாட்டான். ஆனா அவனுடைய அழகியல் செயற்பாடுகள்ல ஒரு சிக்கல் ஒன்று வரும். அப்ப மனிதன் அவனோட வாழ்க்கையில பிள்ளைகள் அழகா நல்லா பசிந்தா நல்லா உடுப்பான ஆடையெல்லாம் அணிஞ்சி நல்லா பசிந்தா இல்லாட்டி அவனோட வாழ்க்கை நாசமாகுமா இல்லையா? நல்லா இருக்குமா சொல்லுங்க? இல்ல. உதாரணமாக பிள்ளைகளுக்கு உதாரணம் என்னடா, இப்ப நாம பெருநாள் டைம்ல இஸ்லாம் சொல்றது உங்களோட ஆடைகள்ல நல்ல அழகா பசுந்தான ஆடைகளை போட்டுக்கொள்ளுங்க. சல்லி இருந்தா போய் எடுங்கோ, சல்லி இல்லாட்டி நல்ல பசுந்தான இருக்கிற ஆடைகள் நல்ல ஆடை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல 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 நான் அப்படி நடக்க மாட்டேன், மிச்சம் பழைய நல்ல பட்ட பழசிக்கா இல்லையா அதைத்தான் போட்டுட்டு போவேன். வெள்ளி இந்த பெருநாள் டைம்ல போனா அப்ப எப்படி இருக்குமோ சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்ல பசுந்தா வரக்குள்ள இவர் மட்டும் அசிங்கமா போனா எப்படி? நல்ல மாதிரி நல்லா இருக்கா? அதான் தகுசீனியா. இஸ்லாம் அதை சொல்லுது. கொஞ்சம் நல்லா பசுந்தா அறிங்கும், நல்லா நல்ல நீட்ட ஆடையை விடுங்கோ. ஏன்னா இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடைகளா இறுக்கமான கவர்ச்சியான ஆடைகள் அல்ல நான் சொல்றது. இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடைகளை நல்ல அழகா பசுந்தா அணிஞ்சு கொள்ளுங்கோ. அப்ப இதுவும் யாருக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுது? யாருக்காக வேண்டி சொல்லுங்கோ? சமூக நலன்.
சமூகத்துக்காக. எனவே மகாஷு ஷரியாவும் பேசுகிறது சமூக நலன்தான். இஸ்திஸ்லாஹ் என்பது சமூக நலன் தான். எனவே இஸ்லாத்துல சமூக நலன் இஸ்திஸ்லாஹ் என்பது அனுமதியாகும். விஷயம் வேண்டாம் என்ன சொல்ல வாரண்டு பிள்ளைகளுக்கு என்ன கொட்டாய் அடிக்குதா? பிள்ளை கொட்டாய் அடிக்குதா? கெட்டாவி அடிக்குதா? கெட்டாவி இல்ல சார். என்ன உங்களோட வயசுகளை பார்த்தா அப்படிதான் விளங்குது. நல்லா பசியோட இந்த 2-3 நாளைக்கு சாப்பிடாம வந்த மாதிரி தான் விளங்குது. அப்படியா பிள்ளை? இல்ல சார். சரியா பிள்ளை? சும்மா சொல்றோம் பிள்ளைல ரைட். என்ன இந்த 2-3 நாளைக்கு பிள்ளைகள் இந்த என்ன பசியோடு இருந்து இந்த பாடத்துல என்ன அப்படித்தான் இருக்கேன் என்ன பிள்ளை? இப்ப நீங்க 2026 என்ன நீங்க சொல்லி பிள்ளைல என்ன நீங்க 2026 என்ன நான் மறந்துட்டேன் பிள்ளைல. நான் அந்த அடிக்கடி செமினார் செஞ்சு 2025ஆம் ஆண்டு பெண் பிள்ளைகள் தான் ஞாபகத்துல இருக்குது. உங்களுக்கு நான் 2026 என்ன 2026 தானே? சரி பிள்ளைல ஓகே ரைட். இப்ப பிள்ளைகள் ஓகே இந்த பாடம் புல் கிளியர். இப்ப 2 விஷயம் இருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மஸ்லஹா ஒரு சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரம் என்ன ஆதாரம் கேட்டா லேசி பிள்ளைல முதலாவது ஷரிஆ. ஷரிஆண்டா பிள்ளைகள் நல்லா விளைக்கணுங்க. எங்கட மார்க்கம் என்ன பிள்ளைகள்? சரியான என்ன மார்க்கத்துடைய இஸ்லாம் மார்க்கத்துடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? குர்ஆனாக இருக்கலாம் ஹதீஸாக. எங்கட மார்க்கத்துடைய நோக்கம் என்னத்தை கொண்டது? சமூக நலனை. சமூக நலன் அல்லது மனித நலன் அல்லது மனித நலன் என்று சொல்லலாம். மனித நலன். அந்த அடிப்படையில மஸ்லஹா என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நோக்கமே சமூக நலன்டா. மஸ்லஹாவும் என்ன நலன்? சமூக நலன். இஸ்லாமிய ஷரியாவுக்கு இணைந்து செட் ஆகி போகுதா இல்லையா மஸ்லஹா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய நோக்கத்துக்கு இணைந்து போகுதா இல்லையா? ஓ சார். மஸ்லஹா என்பது இஸ்லாத்துல அனுமதி. ஏண்டா மார்க்கத்துக்கு செட் ஆகி போகுது. மார்க்கத்துடைய நோக்கம் சமூக நல, இஸ்திஸ்லாஹ் சமூக நல. எனவே மார்க்கத்தோட இணைந்து மார்க்கம் சொல்கின்ற கருத்துக்கு பொருத்தமாக போறதால இஸ்லாத்துல அனுமதி. முதலாவது. இரண்டாவது சஹாபாக்கள் நம்மளுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக தண்ட கண்ணால பார்த்தவர்கள், சந்தித்தவர்கள். இவர்களே மஸ்லஹா அடிப்படையில தீர்வை பெற்றிருக்காங்கண்டா. அப்ப இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? அதே மாதிரி 4 சட்டத்துறை அறிஞர்கள் அஇம்மத்துல் அர்பா என்று சொல்றது. அஇம்மத்துல் அர்பா அஇம்மத்துல் அர்பா என்ன சிஹாவு சித்தாண்டா 6 ஹதீஸ் துறை அறிஞர்கள். சிஹாவு சித்தா சிஹாஹு சித்தா ஹதீஸ் கிரந்தம். என்னமா 6 ஹதீஸ் கிரந்தம் தானே சார்? 6 ஹதீஸ் கிரந்தம். ஓகே 6 ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கா இல்லையா? முஹத்திஸீங்கள் உருவாக்கின தபவு தாபியினுடைய காலத்துல புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி அதுக்கு சொல்றதா சிஹாவு சித்தா 6 சஹீஹான கிரந்தங்கள். இம்மத்துல் அர்பாண்டா 4 சட்டத்துறை அறிஞர்கள் ஃபுகஹாக்கள். ஃபிக்ஹ் படிக்க முடியல. ஃபிக்ஹ் சட்டத்துறை அறிஞர்கள் இருக்காங்க. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவங்களுக்கு சொல்ற மொத்தமான பேர் தான் அஇம்மத்துல் அர்பா. ரைட்டா பிள்ளைகள்? எம்சிக்யூக்கு வரும். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? சொல்லுங்களேன். சிஹாவு சித்தா என்பது ஹதீஸ் பாடத்துல வர 6 இமாம்கள். சிஹாவு சித்தா 6 சஹீஹான கிரந்தம். புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ரைட்டா பிள்ளைகள்? அது ரைட்டா உங்களுக்கு? ஓ சார். ரைட். அஇம்மத்துல் அர்பா சொல்றது 4 தலைவர்கள். 4 தலைவர். அஇம்மாண்டா தலைவர்கள் அப்படி சொல்ற. ஆனா 4 தலைவர்கள் யாருண்டா சட்டத்துறை அறிஞர்கள் இருக்காங்க 4 பேர். தெரியுமா உங்களுக்கு? இமாம் ஷாஃபி, இமாம்
இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது முனு ஹம்பல் அப்படி இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் சொல்றதுதான் ஐமத்துல் அர்பா. 6 கிரந்தங்களுக்கு சொல்றதா சைத ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கா இல்லையா, இந்த 6 கிரந்தங்களுக்கு சொல்றதுதான் சிகாவு சித்தா. விஷயம் உங்களுக்கு ஓ சார். இந்த 4 சட்டத்துறை அறிஞர்களும் இந்த எந்த மறுப்பும் இல்லாம 4 பேரும் இதை ஏற்றுக்கொண்டு இதை அவங்களோட ஆய்வுல இதை யூஸ் பண்ணிருக்காங்க. எனவே இஸ்லாத்துல அனுமதியா இல்லையா? அனுமதி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இறுதியாக பிள்ளைகள், மஸ்லஹா அடிப்படையில் தீர்வு பெறண்டா என்ன நிபந்தனை? மஸ்லஹா அடிப்படையில தீர்வு பெறண்டா முக்கியமாக இது 4 மார்க்ஸுக்கு தனியே கேட்கலாம். 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் தனியா கேட்கலாமா? மிச்சம் கவனமா இருக்கணுமா? 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் தனியா என்ன செய்யலாம்டா கேட்கலாம். மஸ்லஹா அடிப்படையில ஒரு தீர்வு பெறண்டா அதனுடைய நிபந்தனைகளை குறிப்பிடுக என்று கேட்டா எத்தனை நிபந்தனைக்கு பிள்ளைகள்? 4. 1 நலன் யதார்த்தமானதாக இருக்க வேண்டிய யதார்த்தம். அப்ப யதார்த்தம்டா அப்ப என்ன? பிரம்மையாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன அறியக்கூடாது? பிரம்மையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக நீங்க எதுக்கு நீங்க அபூபக்கரை வச்சிருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது. அன்சாரிகள் முஹாஜிரிகள் உண்மையா யதார்த்தம் அன்சாரிகள் முஹாஜிரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். வேறொரு ஆட்கள் எடுத்திருந்தா அன்சாரிகள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, முஹாஜிரிகள் வெறுத்திருப்பாங்க, அல்லது முஹாஜிரிகள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அன்சாரிகள் வெறுத்திருப்பாங்க. ஆனா நல்லா விளைக்கணும், ஒரு சமூக நலன் அடிப்படையாக நாங்க ஒரு சட்டத்தை உருவாக்கப்படுறோம். அதுல முக்கியமாக அந்த நலன் யதார்த்தமா பிரம்மையாக இருக்காம உண்மையாகவே யதார்த்தமாக இருக்க வேண்டும். அப்ப அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட யதார்த்தமா இல்லையா? நல்லமா இல்லையா சொல்லுங்க. ஓ சார். ஏண்டா முஹாஜிரிகள் சொன்னா பிள்ளைகள் மக்காவாசிகள், அன்சாரிகள்னா மதீனாவாசிகள். அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு வந்துச்சு. ஓகே அபூபக்கர் அலி அவரு வந்தா ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப நலன் யதார்த்தமா இல்லையா? நலன் உண்மையா யதார்த்தமா இல்லையா? யதார்த்தம். 2வது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். பொதுவா அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது எல்லோருக்கும், மக்கா மக்கள் மதீனா மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதா இல்லையா? செட்டாதா இல்லையா? ஓ சார். அத ஒரு தனி ஒரு டீமுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், உதாரணமாக சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது எல்லாருக்காக வேண்டியிருந்தான், குர்ஆன் தொகுக்கப்பட்டது எல்லாருக்காக வேண்டியிருந்தான். அப்ப எல்லோருக்கும் பொதுவானதாக அந்த சமூக நலன் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு வர்க்கத்துக்கு மட்டும் சமூக நலன், மற்றதுக்கெல்லாம் சமூக நலன் இல்லை. இது செட் ஆகுமா? இல்ல சார். அப்ப எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். லேசிங்களா? 3வது ஷரியாவுடைய, இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஷரியாவின் நோக்கத்துக்கு இப்ப படிச்சது நோக்கத்துக்கு எப்படி இருக்கணும்? செட் ஆகணும். நோக்கத்துக்கு இருக்க வேண்டும். இயைந்ததான செட் ஆகும். ஷரியாவுடைய நோக்கத்துக்கு ஷரியாவுடைய நோக்கம் ஒன்று இருக்கா இல்லையா? ரைட். ஷரியாவுடைய நோக்கம் என்ன? சமூக நலன். அப்ப இங்க நாம பார்த்த உதாரணம் எல்லாமே என்ன நலன்? சமூக நலன். அப்ப ஷரியாவுடைய நோக்கத்துக்கு செட் ஆகி போகுதானே? ஓகே தானே? சரி, ஓகே. 4வது நான் இப்பதான் விளங்கப்படுத்தினேன், உயிரை பாதுகாக்கும் நோக்கில் இருக்க வேண்டும். உயிரை பாதுகாக்கிற நோக்கில் இருக்கணும். இப்ப கொரோனா டைம்ல ஆண்கள் பள்ளிக்கு போக தேவையில்லை என்பது என்ன நோக்கம்? உயிரை பாதுகாக்க நோக்கம். உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் இருந்தா அது ஓகே, அது சமூக நலன் தான். அப்படி இருக்கும். சரியாமலே என்ன? அப்ப இதுதான் மஸ்லஹா அடிப்படையில நாங்க ஒரு தீர்வை பெறண்டா அதனுடைய நிபந்தனை 4. விஷயம் முடிச்சு. அவ்வளவுதான் பிள்ளைகள். விளையாட்டா பிள்ளைகளே? ஓ சார். ஓ சார். ஓ சார், ரைட். எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே? ஓ சார். ரைட். அடுத்ததா பாக்குறியா உள்ள இஸ்திசா பாப்பமா? சார். வாரல் என்ன?
நாங்க சாப்பிடுறோம் இல்லையா சார், 10 மணி ஆயிட்டு. நல்ல ஆள் தான் நீங்க. நாங்க சாப்பிடணும், உம்மா சாப்பிட வச்சுட்டு இருக்கிறா, நீங்க அடுத்த பாடத்துக்கு போகலையான்னு கேட்கீங்களே சார். 11 மணி ஆகும் நான் இடிப்போமா, நாங்க 2026 தானே சார், உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா? அப்படித்தானே சொல்லுங்க. ஓ சார். சரியா பிள்ளை? எல்லாத்துக்கும் மோதான் ஆனா என் உள்ள எல்லாத்துக்கும் மோதான். 10 மணியா பெய்த பிள்ளைகள் 2 முடிப்போம்னா யோசிச்ச இருந்தாலும் என்ன எங்களோட பிள்ளைகளுடைய நலனை கருதி இஸ்திஸ்லா இஸ்திஸ்லா என்ன பிள்ளை சொல்லுங்க. இஸ்திஸ்லா. எங்களோட பிள்ளைகளுடைய நன்மையை கருதி இப்ப என்ன செய்யறல பாடத்தை நடத்துறல்ல. நடத்துறல. பிள்ளை என்ன புள்ள நன்மைதான். என்ன பிள்ளைகள் பசிக்கிறது ஒரு பக்கம், இங்க சாப்பாடை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சாப்பாடு முக்கியமா பாடம் முக்கியமா? எங்க பிள்ளைகளுக்கு எது முக்கியம் சொல்லுங்க. சாப்பாடு. என்ன எங்க பிள்ளை சாப்பாடு தான் மெயின். என்ன பிள்ளை அப்படித்தானே? என்ன சாப்பாடுண்டா அவ்வளோ பிரியம் சார். என்ன படிப்பும் பிரியம்தான் சார். இருந்தாலும் என்ன பசி பசி என்ன பசித்திருக்க வேண்டும், அடிக்கடி சொல்றது. தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பதவி கிடைக்கும். முதலாவது இருக்கிறது என்ன? அப்ப பசி. என்ன பசித்திருக்கிறா பிள்ளை சும்மா நான் பசித்திருந்து மௌத்தாரல்ல அப்படி சொல்லல. கொஞ்சம் தியாகம் ஒன்று பண்ணணும்னு சொல்ல வரா. சரியா? எங்கட பிள்ளை தியாகம் தான். என்ன பிள்ளை இந்த 9 மணிக்கு என்ன கிளாஸ் ஆரம்பிச்சு சார், நீங்க அந்த 9 என்ன இந்த 10 இப்ப 10 கால் ஆயிட்டு என்ன இதை விட நாங்க இப்படி தியாகம் செய்ய சொல்லுங்க. அப்படித்தான் என்ன பிள்ளை? ஓ சார். ரைட். சரியா பிள்ளை? ரைட். இன்ஷால்லா பிள்ளை நாம அடுத்த இன்ஷால்லா அந்த கிழமைக்குள்ள முடிக்கணும் பிள்ளை. சிலபஸை முடிச்சு தரணும் உங்களுக்கு. இதை முடிப்பேன்னா என்ன ஒரு 3 இருக்கு. இஸ்திஸ்லா, இஸ்திஸ்ஹாப், கவுலு சஹாபி, அல் உரூஃப். அதோட முடி. சரியா பிள்ளை? இன்ஷால்லா இந்த வீக்குக்குள்ள முடிக்கலாம் இல்ல? அழகா முடிச்சு தருவதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா படிங்க. அடுத்தது படிக்க இஸ்திஸ்ஹாப். அது லேசான பாடம் இல்லைல. ஒரு ஆதாரத்துல உறுதியாக இருத்தல் இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும். சரியா பிள்ளைல? ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி முடிக்கேன்னா அதோட முடிக்க. நல்ல அழகான உதாரணம் உண்டு. நல்லா என்ன தலைக்க நல்லா அடுத்த பாடமா உதாரணம் சொல்லி முடிக்கவா இல்ல அடுத்த பாடத்திலே உதாரணம் சொல்லவா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. என்ன செய்ய சொல்லுங்க சார். ரைட். சரியா பிள்ளை? உதாரணம் என்னண்டா பிள்ளைகள், சும்மா அந்த நமக்கு நம்மட பிராக்டிக்கல் உதாரணம் தானே. ஒரு ஆதாரத்துல உறுதியாக இருக்க வேண்டும், இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும் என்பது ஒன்று உதாரணம். எக்ஸாம் உதாரணமாக இந்த முறை எக்ஸாம் எத்தனை மாசம் எத்தனாம் தேதி? எத்தனாம் மாசம் எத்தனாம் தேதி? 11ஆம் மாசம் 10ஆம் தேதி. இதுல உறுதியாக இருக்க வேண்டும், இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும். இடையில பேஸ்புக்ல சும்மா அப்படி கதை வரும். எப்படி எக்ஸாம் பிற்படுத்திருக்காங்களா அப்படி இப்படி எல்லாம் ஒரு வகையான கதை ஒன்று வரும். ஆனா அந்த கதையை நம்பலாமா? இல்ல சார். ஏலா என்னண்டா இதான் இஸ்திஸ்ஹாப். இஸ்திஸ்ஹாப் இல்லையா? இஸ்திஸ்லாம் முடிஞ்சா இஸ்திஸ்ஹாப் அடுத்த பாடமா நான் உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இஸ்திஸ்ஹாப் ஒரு ஆதாரத்துல உறுதியாரிங்கோ. இதான் ஆதாரம். அரசாங்கம் தந்த ஆதாரம் இதுதான். இடையில வார சந்தேகத்தை நம்ப வேண்டாம், இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும்டா. எக்ஸாம பிற்படுத்தினா அரசாங்கம் இன்னொரு டேட்டா அறிவிப்பாங்களா இல்லையா? ஓ சார். அந்த ஆதாரம் வரும் வரைக்கும் இந்த ஆதாரத்துல உறுதியா இருக்குது. அதான் இஸ்திஸ்ஹாப். இன்னொரு உதாரணம் சொல்றேன்டா. எங்கட பிள்ளைகள் நோம்பு காலங்கள்லாம் பள்ளிக்கு அடிக்கடி பள்ளிக்கு போறது. என்ன நோம்பு காலங்கள்ல போறையா இல்லையா? பிள்ளை சொல்லுங்க. தக்குவாவெல்லாம் கூடி டிவியெல்லாம் மூடி ஊர்பலா எல்லாம் என்ன விட்டு என்ன சைத்தான செயற்பாடுலாம் விட்டு என்ன அல்லாஹ் நம்மளை ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன நம்மளை பார்த்தாலே அல்லாஹ்க்கு யார் நம்மள அடியானா அல்லாஹ் அக்பர் ஓமானே சொல்லுங்க. ஓ சார். இப்ப நாம உது செஞ்சு சும்மா அழகா போவோம் பிள்ளைல. உது செஞ்சு சும்மா சட்டப்படியா போவோம். நாம தின்ற சாப்பாடு பிள்ளைகள் பாருங்க என்ன நோம்பு துறந்தாப்புல எல்லாத்தையும் சும்மா எல்லாத்தையும் தின்றதா உண்டு கழிவு இல்லை. என்ன எல்லாத்தையும் தின்றோம். நல்ல பவுடி ஃபிட்டாரி
இந்த ஃபிட்டான வயிற்றோட பள்ளிக்கு போ, நல்லா அழகா உதவி செஞ்சுட்டு போ. போனவன் தக்பீரை கட்டினோன சில டைம்ல வயிற்றுக்குள்ள பராக் முராக் சத்தம் அங்க கேட்குமா இல்லையா சொல்லுங்க? ஓ சார். இப்ப நமக்கு சந்தேகம் கொண்டு வரும். அப்படி நம்ம காத்து பெய்தா இல்லையா அப்ப சந்தேகம் கொண்டு வார முடியல வார எல்லாருக்கும் வார காத்து பெய்தா இல்லையாண்டா இது செய்தாண்ட வேலை. காத்து போனா புள்ளாதான் ஆதாரம். ஒரு ஆதாரத்துல உறுதியாக இருந்தோ இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும் அதான் இஸ்திஸ்ஹாப். அப்ப ஆதாரம் என்ன? காத்து போனா பிள்ளைங்க தெளிவா விளங்குன்னு அவன் சத்தமா போகும், இல்லாட்டி ஒரு 60 பணவாசம் வரும். இதான் ஆதாரம். ஒன்று சத்தமா போகும், இல்லாட்டி அருவருப்பான வாசம் கொண்டு வரும். ஏன்னா நல்ல அழகான பசுந்தான வாசமா வரப்போது இல்லையே உள்ளே. ஏன்னா நம்ம தின்ற சாப்பாட்டுக்கு நல்ல பசுந்தான வாசம் வருமா? இல்ல, கொஞ்சம் அருவருப்பான வாசம் வரும். வந்தா இதான் ஆதாரம். காத்து பேச்சு எப்ப திரும்ப ஒதுக்கி செய்யத்தான் வேணும். இந்த இடையில வார சந்தேகம், இந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர்னா பராக் முரஹத்தான் சத்தம்லாம் கேட்குமா இல்லையா? கேட்டா உண்மையாகவே காத்து போகலையோ சத்தம், அப்ப நீங்க நின்று சொல்லுங்க. இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும் நீங்க இந்த இடையில வார இந்த சந்தேகங்களை நம்ப வேண்டாம். அது ஷைத்தானுடைய செயற்பாடு. ஏன்டா ஷைத்தான் அப்படியான சிந்தனையை உருவாக்கி உங்களோட தொழுகையை நாசமாக்கி போவான். இதான் இஸ்திஸ்ஹாப். ஒரு ஆதாரத்துல உறுதியாக இருக்க வேண்டும், இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும். இதான் இஸ்திஸ்ஹாப். அடுத்த பாடம் பிளைண்டா சொன்னது சொல்லுங்க. ஓ சார். சரியா? சரி, என்ன இது விளங்காம விடுமா? மறக்குமா சொல்லுங்க, மறக்குமா? இல்ல மறக்காது. இல்ல சார். அப்ப மறக்காம இருக்கிறதுக்காக இப்ப சொன்ன விடல. இப்ப அடுத்த பாடத்துல வருவீங்க. சரிடா, என்ன சொன்னார உதாரணம் ஒன்று விட்டா வருவீங்களா? இன்ஷால்லா அடுத்த பாடத்துல நிறைய உதாரணமே சொல்றேன் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல. இதான் அடுத்த பாடம் படிக்கிற இஸ்திஸ்ஹாப். அப்ப லேசா பாடமாய் கொள்ளுங்க. ஒரு ஆதாரத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், இன்னொரு ஆதாரம் கிடைக்கும் வரை. கிடைக்கும். இப்ப லைட்டா பிள்ளை என்ன ஆதாரம் கிடைக்கணும், என்ன ஆதாரம் கிடைக்க கூட அப்படி இப்படி நம்ம லைட்டா இல்லையா? அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி அதான் பாடம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதயமாக்கி அதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கிளியர் பண்ணி தாரேன். அப்ப போயிட்டு வாரேன். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார்.